அழைப்பவரின் சத்தத்தை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்திற்கும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீயா நானா நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், இயேசுவுக்காக ஒரு மாற்றத்தை செய்வோம். Be the change and make the change and allow the change to happen inside your own heart first. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவ்வளவு நாள் எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணின தேவனை ஆராதித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்டாச்சு, நம்ம நடக்கிறோம், முன்னேறி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் எகிப்தை நமக்குள்ளே இருந்து நம்ம எடுத்து போடலை. எகிப்திலிருந்து நம்மளை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் எகிப்தை நம்ம உள்ளத்திலிருந்து நாம் எடுத்து போடாததுனால அநேக கஷ்டங்கள் வழியாக, நஷ்டங்கள் வழியாக, அநேக இடரல்கள் வழியாக நாம் நம்மளுடைய பாதைகளை தொலைந்து போன ஆடுகளைப் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், திரும்பி வா என் மகனே, திரும்பி வா என் மகளே. கண்களை மூடுவோமா? அப்பா, எங்களை நீர் இங்கே ஒன்று கூட்டி அமைத்ததுக்காக நன்றி. எங்களை சேர்த்து நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜாதி என்று சொல்லி அழைக்கிறீங்க. எங்களை அனைவரையும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து ஆபிரகாமின் நட்சத்திரங்களாக எங்களை வைத்திருக்கிறீங்க. சாராளுக்கு நீங்கள் எங்களை சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே. அதனால் இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே நிறைய வேற்றுமைகள் இருக்கும் அப்பா, நிறைய ஆண்டவரே வித்தியாசங்கள் இருக்கும். நாங்கள் வளர்ந்த விதம், நாங்கள் படித்த இடம், நாங்கள் என்னென்ன காரியங்களை பார்த்துருக்கிறோம் வாழ்க்கையில், எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் நாங்கள் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் நீர் உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை இன்மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. நீங்கள் நல்லவங்க. நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய நன்மைக்காக நீர் செய்து முடிக்கிற தேவன். நீர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற தேவன். உம்மை நேசிப்பவர்களை கைவிடாத தேவன். அதனால் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நாங்கள் பலப்படுகிறோம், உம்முடைய கிருபையிலே பலப்படுகிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கும் போது தேவரீர் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே எல்லா கசப்புகள், எல்லா விரோதங்கள், கோபங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற அவமானங்கள், எங்களை நிந்தித்தவர்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து போட்டு ராஜா உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. விடுதலையோடு ஆராதிக்கணும், சந்தோஷமாய் ஆராதிக்கணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற எங்களுடைய ஆடோனாய் தேவனை நாங்கள் ஆராதிக்கணும். இஸ்ரவேலின் தேவனை நாங்கள் ஆராதிக்கணும். சர்வ சிருஷ்டிகரை நாங்கள் ஆராதிக்கணும். சர்வ ஞானியை நாங்கள் ஆராதிக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீன பாத்திரமாக இருந்தால் எங்களை பலப்படுத்துங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்கள் எங்கள் கூட பேச போகிற வாசனம், வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பாய்ந்தோடட்டும், எங்களை உருமாற்றட்டும். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று நாங்கள் மறுபடியும் இன்றைக்கு அறிந்து கொள்ள தேவரீர் உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று அவரை கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்றவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்தார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நல்லவன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நமக்கு பர்சனலா உங்க தனிப்பட்ட ஜீவியத்திலே அவர் நல்லவராக இருந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். சர்வ லோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர். இந்த பாடல் ஒரு கீர்த்தனை பாடல், பழைய கீர்த்தனை பாடல், ஒரு அருமையான பாடல். இது ரெண்டு விஷயம் இந்த பாடலிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவர் சர்வ லோகத்தையும் படைத்த ஒரு தேவன். எதற்காக படைத்தார்? யாருக்காக படைத்தார்? நமக்காக படைத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூலோகத்தை, இந்த பூமியை அவர் படைத்தார். ஆகவே அவரை மகிழ்ந்து கொண்டாடி பாடுவோம். இரண்டு காரியங்கள். முதலாவது, அவர் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் நல்லதுக்காக தான், அவர் கெட்டதை எதுவுமே படைக்கல. ஆகவே
அவர் நமக்காக எல்லாவற்றையும் நல்லதாகவே படைத்து நம்ம இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். நான் சில காரியங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம சில வசனங்களையெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்கிறோம் இல்லையா. அதோட அர்த்தம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும்? சில காரியங்கள், ஏன்னா அந்த உலகத்தை அவர் படைத்தார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொரோனா டைமில் ஒரு மூச்சு விட முடியாமல் அந்த லங்ஸில் அடைப்பட்டப்போ இந்த ஆக்சிஜனுக்காக அவங்க பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம் இல்லையா, தினம் தினம் சுவாசித்துக்கிட்டே இருக்கோம், ஆக்சிஜன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை ஃப்ரீயாக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் வாங்கணுன்னா 35,000 ரூபாய் கட்டணும். பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 75,000 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வரும். இதுதாங்க கிருபைன்றது. அல்லேலூயா. இதுதான் கிருபை. உண்மையிலே கிருபைன்றது நம்மளால் அதை அளந்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிக்கிற சுவாசம் அவருடைய கிருபை. அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தை விட்டு அடுத்த உலகத்துக்கு போகும்போது நமக்காக அவர் என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடையாது. யாருமே சொன்னதில்லைங்க, எந்த கடவுளுமே சொன்னதில்லை. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், நீங்கள் எங்களோ வாங்க. இப்போ எப்படி நம்ம இருக்கிறோமோ அதை விட அடுத்த லெவலில் அவரோட நாம் வாழ்வோம் என்ற ஒரு நிச்சயம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக அவருடைய நல்லவர் என்பதையும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது என்பதையும் அறிந்து இந்த சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற அந்த கீர்த்தனையை நாம் பாடுவோம்.
நமஸ்காரம் என்பது ஒரு சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்து வந்தது. நமஸ்காரம் என்பது வணக்கம், தொழுகை, ஒரு ரெஸ்பெக்டோடு ஒருத்தரை நாம் வணங்குவது தான் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று நாம் கொள்கிறோம். நாம் எதற்கு செய்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் உலகத்தை நமக்காக படைத்தார், இன்னொரு உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய சன்னிதானத்திற்கு நாம் கடந்து வரும்போது நாம் எல்லாவற்றையும் மறந்து, நம்ம பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினாலே என்று நாம் பாடுகிறோம். ஆகவே அவர் அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? உங்கள் கவலை, உங்கள் பாரத்தை எல்லாம் ஏன் மேலே வைத்து விடுங்கள் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. யாருமே சொல்ல மாட்டாங்க, மற்றதை கொடுத்த வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி கவலை, பாரம், பிரச்சனைகளை மற்றவர் மேல் சுமத்தும் போது அவங்க நமக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன், நீ எல்லாத்தையும் என் மேலே வைத்து விடு, நான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆகவே நாம் அவருடைய சன்னிதானத்திலே வந்து ஆனந்த களிப்போடு இந்த பாடலை நாம் பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். கொண்டாட்டமே
கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்திலே கொண்டாட்டம், அவருடைய சன்னிதானத்திலே சமாதானம், அவருடைய சன்னிதானத்திலே சந்தோஷம் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதையெல்லாம் அவர் நமக்காக எங்கே செய்து முடித்தார்? சிலுவையிலே நமக்காக அவர் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். உலகத்தை படைத்து நமக்காக அதை அர்ப்பணித்தார். இன்னும் ஒரு உலகத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற தேவன். இதற்கெல்லாருக்கும் ஒரு பேஸ் என்னன்னா, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே தந்து இந்த சிலுவையிலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நமக்காக. ஆகவே நாம் சந்தோஷமாக களி கூர்ந்து மீட்கப்பட்டேன், சுகமடைந்தேன், என் பாவ கரைகளை நீக்கினார் என்று தைரியமாக சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம்.
வாழ்நாளெல்லாம் சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவங்களை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவங்களை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபையின் மேல் கிருபை நமக்காக கர்த்தர் அருளியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே முடித்து கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அதை நாம் பெற்று ஆனந்திக்கத்தக்கதாக நம்மை நாமே அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி நாம் ஜெய ஜீவியம் செய்யத்தக்கதாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, நீ செய்த கொடா கோடி ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தரும் அருமையரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நாம் உண்மையாகவே ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த நிச்சயத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த புதிய மாதத்தை, நாளைக்கு துவங்க இருக்கிற இந்த புதிய மாதத்தை எதிர்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாமே நமக்கு கொடுப்பாராக. இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 99. சங்கீதம் 99 சகோதரி சூசை மேரி அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 99. Praise the Lord. சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கெருபேல்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்களுடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நாம் எங்கே போய் சேரப்போகிறோம் என்று ஆண்டவர் தீர்மானம் செய்திருக்கிறாரோ, ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ, அங்கே போய் சேருகிற அந்த பாதையிலே போகிற பிரயாணம். எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்தினதைப் போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இருளின் அதிகாரத்திலிருந்து
பிரகாசிக்கிற ஒளியின் இடத்திற்கு நம்ம வந்தவர்கள். அந்தகார பாவங்களிலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி வந்தவர்கள். அடிமைகளாய் இருந்தவர்களை கர்த்தர் சுயாதீனமாய் மாற்றினார், பிள்ளைகளாய் மாற்றினார். அந்த மறுரூபம், ரட்சிப்பு. அப்போ அந்த பிரயாணம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட பிரயாணம். நம்ம எல்லாத்தையும் போல 10ஓட 11 இருக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரயாணம். அதில் இப்படித்தான் நடக்கணும்னு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் போன வாரம் நாம் பார்த்தோம், நிறைய பிரச்சனை அந்த வனாந்தரத்தில். அது நம்முடைய வாழ்க்கையிலும் இயல்பாக வருவது இயல்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா நாமும் மனுஷர் தான், நாமும் மற்ற மனிதர்களைப் போல சோதிக்கப்படுகிறோம், உண்மைதான். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில குற்றங்கள், பாவங்கள், அவர்கள் வழி தப்பி போனது, அவருடைய இருதய கடினம், அவருடைய மனக்கடினம், வணங்கா கழுத்து, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே வருவது இயல்பு தான். ஆனால் என்ன ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்து முழங்கால் படியிட்டு அறிக்கையிட்டு மனம் பொருந்தி விட்டால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி தேவன் நம்மை கொண்டு போகிற பாதையில் நம்ம வெட்கப்பட்டு போகிறதில்லை. போன வாரம் நான் உங்களுக்கு இது சொன்னது ஆச்சரியமாக இருக்குமோ என்னமோ தெரியாது. 6 லட்சம் புருஷருக்கு மேலே புறப்பட்டாங்க. புருஷர்னு சொன்னால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அந்த 6 லட்சம் புருஷரில் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள் 2 பேர் தான். மற்றதெல்லாம் அந்த குழந்தைங்களா இருந்தாங்க பாருங்கள், 18 வயசுக்கு கீழே இருந்தவங்க. அந்த 40 வருஷம் அப்படியே வளருவாங்க இல்லையா, வளர்ந்து இப்போ ஒருத்தருக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. அங்கே எகிப்திலிருந்து அவங்க புறப்படும் போது 15 வயசு அப்படின்னா 40 வருஷம் பிரயாணமாகி கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க இல்லையா. அப்போ அவருக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? 15 + 40 எவ்வளோ? 55 வயசு. அப்படி இருந்தவங்க தான் உள்ளே போனாங்களே ஒழிய 18 வயசுக்கு மேலே இருந்தவங்க அதில் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாரும் போல, வழி நடத்துகிற மோசையே போல. அதனால தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் இந்த வாழ்க்கையில். அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் அந்த பகுதியை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை தேவன் என்னோடு இந்த வாரம் முழுசுமே பேசி கொண்டிருக்கிறபடினாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 8. குறிப்பாக சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம், உணரப் போகிறோம், ஏற்றுக்கொள்ள போகிறோம், கீழ்ப்படிய போகிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பெரிய ஒரு பாவம், கர்த்தருடைய ஜனங்கள் சுதந்திரவாளிகள் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினால தான் சுதந்திரவாளிகளாய் மாறாமல் போகிறார்கள், வனாந்திர வாழ்க்கையிலே வீழ்ந்து போகிறார்கள். அருமையான தேவஜனமே, அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். உபாகமம் 8வது அதிகாரம், வைராக்கியமாக சத்தமாக அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். பிழைத்து பெருகி, கரங்களை வைத்து சொல்லுங்க, பிழைத்து பெருகி. நான் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு? நான் பிழைக்கணும், நான் பெருகணும். நான் பிழைத்து பெருகி கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசித்து நான் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்குன்னு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருந்தாருன்னா அதை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை நான் சுதந்திரித்து கொள்ளணும். எனக்குன்னு என் ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருந்தாருன்னா அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. கரங்களை வைத்து சொல்லுவோமா, ஆண்டவரே, எனக்குன்னு நீங்கள் ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தா, எனக்குன்னு ஒரு நன்மையை வைத்திருந்தா, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருந்தா, எனக்குன்னு கொடுக்கணும்னு நீங்கள் மனசில் நினைத்து விட்டதை நான் என் வாழ்க்கையிலே இழந்து விடக்கூடாது. அவர் கொடுக்கணும்னு தீர்மானமான கொடுத்துருவாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு எனக்கு என்ன வேணும்? தகுதி வேணும். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி வேணும். சரி, அப்போ அந்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு விதிக்கிற கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாக இருங்கள். யோசிக்கிறது இல்லை, நினைத்து கொண்டிருக்கிறது இல்லை, கட்டளைகளை கற்பனைகளை நினைத்து கொண்டிருக்கிறது இல்லை, அதன்படி செய்ய வேண்டும். 2வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. என்ன எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க இதில்.
கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. சில நேரத்தில் நம்ம சிறுமைப்படுகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறார் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்கிறோமா இல்லையா. சிறுமைப்படும்போது தப்பாக பேசுகிறோமா, அவரை திட்டுறோமா, அவரை கோவப்படுகிறோமா அவர்கிட்ட. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, என்னை கொண்டு போய் இப்படி சிறுமைப்படுத்திட்டாரு. வாழ்க்கையில் சில நேரங்களிலே நாம் தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அனுப்புகிறார். நீ கீழாவதில்லை மேலாவாய், நீ வாளாவதில்லை நீ தலையாவாய் என்று சொன்னவர் உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் சிறுமையின் பாதையிலே நாம் கடந்து போகிறோம். தலையை கீழே போட்டுட்டு நடக்க வேண்டிய நிலைமை. எதுக்கு? ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிற யோபு. அந்த மனிதனுக்கு வந்த சிறுமை எப்படி யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தில் சுகத்தையும் இழந்து, ஓட்டை எடுத்து அந்த புண்களை சுரண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிற வேண்டிய ஒரு நிலைமை. எதற்காக சோதிக்கிறார் தெரியுமா? நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சிறுமையிலே நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா, கற்பனைகளை கை கொள்கிறோமா இல்லையா, இல்லை அவரை பற்றி மோசமாக பேசுகிறோமா, இல்லை இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனி நான் தாறுமாறாக நடக்க போகிறேன். ஆண்டவர் மேலே கோவம் வந்துருச்சுன்னா நான் தாறுமாறாக நடக்க போகிறேன், நான் இன்றைக்கி சினிமாவுக்கு போக போகிறேன், இல்லை நான் வீட்டில் உட்காந்து ஒரு சினிமா பார்க்க போகிறேன், ஒரு சீரியல் பார்க்க போகிறேன். என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவர். சோதனையில் அவுட்டா, அந்த சோதனையில் அவுட்டா, அப்புறம் எங்கேருந்து சுதந்திரவாளி ஆகுது, அப்புறம் எங்கேருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வருகிறது? அருமையான தேவஜனமே, அந்த நேரத்தில் தான் யோசிக்கணும், ஐயோ என்னை அவர் சோதிக்கிறாரு, நான் இப்போ தான் சோதித்த பின் பொன்னாக விளங்கணும், கவனமாக இருக்கணும், தப்பாக பேசிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமீன். உன் இருதயத்தில் உள்ளதை அவர் அறிந்து கொள்ளும்படின்னு எழுதலை பைபிளில். நல்லா பிடிங்க. உன் இருதயத்தில் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கா தெரியாது? நம்மளை பற்றி தெரியாதா? நம்மளை பற்றி தெரியாதா? 24 மணி நேரம் பார்க்குறவருக்கு நம்மளை பற்றி தெரியாதா? ஆனால் என் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி அவர் என்னை சோதிக்கிறார், புடமெடுக்கிறார். ஆமீன். என்னை பற்றி சில நேரத்தில் எனக்கு தெரியாமல் போகுது இல்லைங்களா? நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் போகுது. நம்ம யாருன்றது நமக்கு தெரியல, என்னென்ன சூழ்நிலை எப்படி நடப்போம்னு தெரியாது, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன மாதிரி எண்ணங்கள் வரும்னு தெரியாது, என்ன மாதிரி வார்த்தைகள் வாயில் வரும்னு தெரியாது. ஏன் சோதிக்கிறாரு? அவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி, எனக்குள்ளே என்ன இருக்கின்றதை நான் அறிந்து கொள்ளும்படி. வனாந்திரத்திலே அவர் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 3வது வசனம் நல்ல வைராக்கியமாக வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தினது எதுக்குன்னா, வெறும் அப்பத்துக்காக மனுஷன் வாழ்றதில்ல, அவன் தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவன். கரங்களை வைத்து சொல்லுவான், நான் வெறும் அப்பத்தினால பிழைக்கிறவன் இல்லை, நான் ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவன். அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே சகோதரிங்க இருக்கீங்க, எத்தனை தடவை போய் அந்த அடுப்பில் நிற்கிறீங்க? நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு அந்த அடுப்பாங்கரையில் போய் நிற்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையே முக்கால்வாசி வாழ்க்கை எங்கே போகுது? அடுப்பாங்கரையில் தான் போகுது. அதே தக்காளி, அதே வெங்காயம், அதே கருவேப்பிலை, அதே மசாலா, அதே கரம் மசாலா, அதே கடுகு, அதே மிளகு. ஒன்று இப்படி போடணும், ஒன்று அப்படி போடணும், ஒன்று இப்போ போடணும், ஒன்று அப்போ போடணும், ஒன்று இதில் மிக்ஸ் பண்ணணும், இல்லை அதில் மிக்ஸ் பண்ணணும். சில நேரத்தில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் போகுது. 20 குழம்பு வைக்க தெரியும், ஆனால் என்ன குழம்புடா வைக்கிறது இன்னைக்கு?
ஒரு அம்மா சொன்னாங்க, யோசித்து பார்த்தேங்க என்ன குழம்பு வைக்கிறதுன்னு. ரொம்ப ஃபெட்டப் ஆகி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏங்க அதுக்கு மட்டும் அவ்வளோ நேரம் செலவு பண்ண முடியுதில்ல? அந்த அடுப்பாங்கரையில் போய் நின்று அந்த சாப்பாடு பண்ணுறதுக்கு, சாப்பாடு நாங்களும் சாப்பிட்றோம், உங்களை குறையா சொல்லலை. நீங்கள் அங்கே நின்னா தான் எங்களுக்கு சாப்பாடு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அவர் மன்னாவினால் போஷித்தார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் கொடுக்குறோமா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே கொடுக்குறோம்? கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கறது கிடையாது. ஜெபம் 5 நிமிஷம், வேத வாசிப்பு 5 நிமிஷம். அதுவும் காலையில் போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள். ஆஃபீஸ்க்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது விசுவாசிகளோட ஜெபம் இருக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் நடந்துடும், கரெக்டாக எல்லாம் நடந்துடும். குளிச்சுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே பூசி அதை வச்சு இதை பற்றி கண்ணாடி முன்னால் நின்று ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு பேக் எடுத்து மாட்டினா தான் அவங்களுக்கு வெளியே போக முடியும். ஜெபம் எவ்வளோ நிமிஷம்? 3 நிமிஷம். பைபிள் வாசனம் எவ்வளோ நிமிஷம்? கேலண்டரில் வாசிட்டு போயிடுது. எங்கே பழைக்கிறது? எப்படி பழைக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் வாழ்க்கையில் கொடுக்குறோமோ அருமையான தேவஜனமே, அவ்வளவு ஜீவனும் இந்த தேவ பக்திக்கு உள்ள எல்லாம் நமக்கு அருளப்படும். அல்லேலூயா. உனக்கு உணர்த்தும்படி. 4வது வசனம். இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வாய். தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை அறிகிற அறிவு. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தருடைய அறிகிற அறிவு எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்தால் வரும். வஸ்திரம் பழையசாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்த 6வது வசனம் சேர்ந்து வாசிங்க. அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். 7வது வசனம் சத்தமாக வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் ஆறுகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுக்களும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம்பழங்களும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதாக ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். ஆமேன். என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம். நம்ம என்ன பண்ணுறோம்? பீட்சா, பர்கரு, பாஸ்தா, அப்புறம் மோமோஸு, இதெல்லாம் விட்டோம். நம்ம சாப்பிட்றது அது. இந்த பரோட்டாவை பற்றி நான் பேசக்கூடாது, ஏன்னா எனக்கே பரோட்டா ரொம்ப பிடிக்கும். நல்ல சாப்பாடு இருக்கும் வீட்டில், அந்த ஒன்றும் இல்லாத அந்த கால்நாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த பரோட்டாவை வாங்கி சாப்பிட்றது. பரோட்டா விஷயத்தில் நான் குற்றம் உள்ளவன், ஒத்துக்கிறேன். எனக்கும் அந்த சோதனை இருக்குது. அதுலேருந்து எதனா கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அந்த பரோட்டாவை பார்த்தா அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ ஆசை. என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி. திராட்சை ரசம் நம்ம குடிக்கிறதே கிடையாது. திராட்சை ரசம் நம்ம குடிக்கிறதே கிடையாது. எல்லாருடைய வீட்லேயும் திராட்சை ரசம் இருக்கணும். திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, கடைசியாக எப்போ திராட்சை ரசம் குடிச்சிங்கம்மா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்போ குடிச்சிங்க? அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் கிரேப் ஜூஸ். திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். அந்த திராட்சை ரசம் குடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புக்கு ஸ்கின்னு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும், ரத்தம் ஊறும், எல்லா சரீரத்தின் அவயவங்களும் புதுப்பிக்கப்படும், மனம் புதுப்பிக்கப்படும், தெளிவாகும். அந்த திராட்சை ரசத்தை அட்லீஸ்ட் ஒரு 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 3 நாளாவது ஒரு வாரத்தில் குடிங்க, எப்படியாவது குடிங்க. பழத்தை கொண்டு புழிஞ்சு போட்டு குடிங்க, அவ்வளவு ஆசீர்வாதம் அது. ஆனால் நம்ம என்னன்னு தெரியல, கிறிஸ்தவ சமுதாயம் திராட்சை ரசத்தை கண்ணால் பார்க்குறதே எப்போ தெரியுங்களா? அந்த கம்யூனியன் டைமில் தான். ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேர்ந்தோம், ஜாயின் பண்ணோம். அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேன் சர்ச்சு நடக்கும்போது வாசலில் இருப்பார்.
எப்போவுமே வாசல் தான் இருப்பார். மேலே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, அவர் வரும்போது ஒரு 4 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமேனு அவரையும் இந்த வாட்ச்மேனையும் என்ன பண்ணாங்க, நீ ஞானஸ்தான கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சேர்த்து விட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அவர் ஃபாரினர் வந்தார், ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. அப்போவும் இவர் வாசல் தான் உட்காந்துருக்கார். ஏன்னா பார்த்துக்கணும் இல்லையா. அந்த பாஸ்டர், பெரிய பாஸ்டர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட நான் ஆள் விட்டு அனுப்புவேன், அப்போ மட்டும் நீ உள்ளே வந்துட்டு போயிடு. எந்த டைம் அது? கம்யூனியன் டைம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கப்பில் ஊற்றியாச்சு. பாஸ்டர் சிக்னல் கொடுத்தாரு ஒரு பையன்கிட்ட, போய் கூப்பிட்டு வரணும். அவன் கொடுக்கூடன்னு ஓடி வந்தார், வயசு கட்டுன்னு வந்தார், நின்னார். பாஸ்டர் பார்த்தாரு, இவருக்கு முதல் கொடுத்துட்டு அமிச்சிட்டா டியூட்டிக்கு கீழே போயிடுவார்னு. அப்பம் கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டார். திராட்சரசத்தை கொடுத்தாரு, பாத்திரத்தை கொடுத்தார். அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டார், முழுசாக குடிச்சிட்டார். இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். பாஸ்டர் மனசுக்குள்ள நினச்சிட்டார், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஒன்று. நான் மனசுக்குள்ள நினச்சேன், ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு ஃபுல் கப் திராட்சை ரசம் கொடுக்குறாரு. அருமையான தேவஜனமே, திராட்சை ரசத்துக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. திராட்சை பழத்தை வாங்குங்க, புளிஞ்சி ஜூஸ் போட்டு குடிங்க, சக்கரை போடாமல் குடிங்க. ஆசீர்வாதம் திராட்சை ரசம். ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம் நம்ம சர்ச்சில், சரிங்களா? என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க ஒரு தேசம், ஒன்றும் குறைவுபடாத தேசம். கரங்களை வைத்து சொல்லுவோம், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பேன். ஒரு குறைவும் இல்லாமல், எல்லா குறைவும் நிறைவாகி பூரணமாகி சம்பூர்ணம் பரிபூர்ணம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நல்ல கவனிங்க, 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும் நான் மனசில் யோசித்து நன்றி சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கு? தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, சிந்தையில் தோன்றவும் இல்லை. ஆனால் 1 கொரிந்தியரில் எழுதும்போது என்ன எழுதுறாரு? அது உண்மைதான், ஆனால் அவைகளை நமக்கு அந்த ஆவியானவராலே தேவன் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தெரியல, தோன்றலை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தராரு. என்னெல்லாம் உனக்கு சுதந்திரம் இருக்குது, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்றதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தரார். ஓகேயா? அந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரிக்க கடவாய். 11வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி நான் இன்று உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடி எச்சரிக்கை. திரும்ப திரும்ப எச்சரிக்கை தான் வருது. கற்பனைகளை கைக்கொள், கீழ்ப்படி, கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவர் சொல்கிறத கேளு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேளு. அந்த கற்பனை நான் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசலை, அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை கேளு, கேட்டு நட, கீழ்ப்படி. அடுத்தது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாதபடி உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், உன்னுடைய பின்வரும் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியுமான பயங்கர பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையில் இருந்த தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதே. ஆசீர்வாதம் வந்தால் மறக்காதே, ஆசீர்வாதம் வந்தால் மறக்காத, நன்மை வந்தால் மறக்காத, செழிப்பு வந்தால் மறக்காத, ப்ரொமோஷன் வந்தால் மறக்காத, சேலரி ஹைக் வந்தால் மறக்காத. ஒரு சகோதரர் இருந்தார், ஒழுங்காக சபைக்கு காணிக்கை கொடுத்துட்டு தான் இருந்தார். அவர் மாதம் மாதம் நல்லா கொடுத்துட்டு தான் இருந்தார். வேலை உயர்வு வந்தது. நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. வேலை உயர்வு வந்தது, ப்ரொமோஷன் வந்தது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ப்ரொமோஷனோட சம்பள உயர்வும் வந்தது. சம்பள உயர்வு வந்த உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்னன்னா வீட்டுக்கு தேவையாக இருக்கோ அதெல்லாத்தையும் போய் கிரெடிட் கார்டில் இஎம்ஐயில் வாங்கிட்டார். எல்லாம் வந்துருச்சு, என்னன்னா இருக்கோ எல்லாம் வந்துச்சு வீட்டுக்குள்ளே. இப்போ மாதம் மாதம் என்ன கட்டணும்? இஎம்ஐ கட்டணும். கட்டினார். கடைசியில் எதுக்கு காசு இல்லாமல் போச்சு தெரியுமா?
தேவாலய காணிக்கைக்கு காசு இல்லாமல் போச்சு. ஏன்னா இஎம்ஐ கட்டணும். இப்போ நிறைய வாங்கி போட்டார். ஏசி இருக்குது, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, என்னென்ன தேவை இல்லையோ அதையும் இருக்குது, எல்லாம் புது மொபைலு எல்லாமே இருக்குது. இப்போ இஎம்ஐ கட்டணும். கம்மி சம்பளம் வந்தபோது, வாழ்க்கை வசதி குறைவாக இருந்தபோது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். ஆனால் இப்போது கொஞ்சம் பணத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்த உடனே, ப்ரொமோஷன் கொடுத்த உடனே, அந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் எல்லாம் உலக பிரகாரமான பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு, இவ்வளோ பெரிய டிவி, என்னாச்சு இப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்க முடியவில்லை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆடு மாடுகள் திரட்சியாகி வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை கர்த்தர் வர்த்திக்கும் போது, முதலாவது உன் இருதயத்தில் மேட்டுமை அடையாத, ரெண்டாவது உன் அடிமைத்தனமான வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரை மறந்து போகாத. ஏன் சோதிச்சாராம்? உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. முதல் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? சிறுமைப்படுத்தி சோதித்து. எதுக்கு சோதிக்கிறாரு? பின்னாட்களில் நீ நல்லா இருக்கணும். இப்போ கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவி, இப்போ கொஞ்சம் சிக்ஷை அனுபவி, இப்போ கொஞ்சம் கடினமான பாதைக்குள்ளே போ, கொஞ்சம் கொஞ்சம் தலை மூடினா கால் வெளியில் வந்துடுது, காலை மூடினா தலை வெளியில் வந்துடுது, பரவாயில்ல போ, பரவாயில்ல. ஏன்? பின்னாட்களில் நீ நல்லா இருக்கணும். ஆமென். அப்புறம் அவர் சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனார். உங்கள் வீட்டுக்கிட்ட கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொள்ளிவாய் சர்ப்பம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லையா? வாயை திறந்தா நெருப்பு பற்றிக்கும். கொள்ளிவாய் சர்ப்பம் ஒப்பனாச்சுன்னா பற்றிக்குவாங்க. ஐயோ, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருமே. தேள் டப்பு டப்புன்னு கொட்டிடும். நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும், நல்லா பேசிகிட்டு இருக்கோம், நல்லா சிரித்து தான் பேசிகிட்டு இருக்கோம், டப்புன்னு கொட்டிடும். அந்த மாதிரி யாரும் ஞாபகம் வருதா உங்களுக்கு? இல்லை, நான் யாரை பற்றியும் பேசலை, சும்மா கேட்க. அப்புறம் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் அழைத்து கொண்டு வந்தவர், உனக்காக பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தவராகிய உன் கர்த்தரை நீ என்ன செய்யாதே? மறவாதே. நம்பர் 1. ரெண்டாவது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. நான் படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன், நான் போய் ஆஃபீஸில் கடினமாக உழைச்சேன், நான் ரொம்ப ஞானமாக வேலை செஞ்சேன், அதனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு ஹைக் கொடுத்தாங்க, நான் உன்னை உயர்த்தினது கர்த்தர், உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது கர்த்தர், உனக்கு ஹைக்கை கொடுத்தது கர்த்தர், உனக்கு ஜீவனை கொடுத்தது கர்த்தர், உனக்கு வீட்டை கொடுத்தது கர்த்தர், உனக்கு உலக பிரகாரமான பொருட்களை கொடுத்தது கர்த்தர். கடந்த காலத்தில் இருந்த காலத்தை விட இப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். நகையை வாங்குறதுக்கு கிருபை கொடுத்தவர் கர்த்தர், மறக்காத. என் கைப்பலன் இதை சாதித்ததுன்னு சொல்லாத. நான் கட்டின வீடு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தமது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கரங்களை வைத்து சொல்லுவோம், எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் தாங்க பலன் கொடுத்துருக்காரு, அவர் தான் ஞானம் கொடுத்துருக்கிறாருங்க, அவர் தான் அறிவை கொடுத்துருக்காரு, அவர் தான் புத்தியை கொடுத்துருக்கிறாரு, அவர் தாங்க எனக்கு என் வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான். நீ தேவனாகிய கர்த்தரை மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். டிவி இல்லாத வரைக்கும் தேவாலயத்துக்கு வந்தார். டிவி வீட்டுக்கு வந்தோடனே அங்கே வீட்டுக்கு உட்காந்துனே ஆராதிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது, ஸ்போர்ட்ஸு, சினிமா, சீரியல். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அதனால் அவர் யாருக்கே ஆப்பு வைக்கிறாரு? ஆண்டவருக்கே ஆப்பு வைக்கிறார். இப்படியெல்லாம் ஜனங்கள் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு. எல்லாம் சொல்லிட்டாரு, அழிந்து போவாய்.
வேறு தேவர்களை பின்பற்றாத, அழிந்து போவாய். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். பார்த்தீங்களா? ஏங்க அழியிறதுக்காக தேவன் நம்ம உருவாக்கினார், அழியிறதுக்காக நம்மளை கொண்டு வந்தார். நம்ம அழிஞ்சு போனோன்னா அவரை இவ்வளோ ஆசீர்வதிச்சார் இல்லையே. கீழ்ப்படிதல். ஆதாம் ஏவாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்க பிரச்சனை கீழ்ப்படிதல் தான், கீழ்ப்படியாமை தான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி நம்ம தோட்டத்துலையும் இருக்குது, கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், செவி சாய்க்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். திரும்ப திரும்ப ஆண்டவர் எச்சரிக்கிறார், வரும்போது பார்த்துக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியுங்களா ஆண்டவர் எச்சரிச்சிருக்கிறாரு, நீ இந்த காரியம் பண்ணால் சாவு வரும், நெருப்பு வரும். பார்த்துக்கலாம், என்ன ஆயிடுது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது என்னத்தை பார்க்க முடியும்? தேவ கோபாக்கினை வரும்போது என்னங்க பார்த்துக்க முடியும்? ஜீவனுள்ள தேவடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அருமையான தேவ ஜனமே, எச்சரிப்பின் சத்தம் 2 வாரமாக எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம பிரச்சனை கீழ்ப்படியாமை. ஆனால் தேவகுமாரன் என்றும் அவர் பாராமல், யார்? இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன். அந்த தேவகுமாரனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். யாரு? அண்டசராசிரத்தின் அதிபதி வார்த்தையாய் இருந்தவர், தேவகுமாரனாய் வெளிப்பட்டவர், மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர், பாவத்துக்கு பரிகாரம் செஞ்ச இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவத்துக்கு எனக்காக இரத்தத்தை சிந்தி பாவங்களை மன்னித்த அந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு முன்னால் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அவர் கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை என்ன இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவர் கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? அவர் கீழ்ப்படியணுமா? ஆனால் அவர் மனுஷகுமாரனாய் எப்பொழுது ஆனாரோ அப்பொழுதே 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 அவர் கீழ்ப்படிந்தார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாசிங்க எபிரேயர் 5வது அதிகாரம். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அண்டர்லைன், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம் அவர். நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் அப்படியே வராதுங்க, கற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆனார். மகா பிரதான ஆசாரியர் என்று பெயர் தரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லாமல், ஆண்டவரே, நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிற மனசு எனக்கு தாங்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிற மனசை தாங்க. எதிர்த்து நிற்கிறேன், எதிர்த்து பேசுகிறேன், எதிர்த்து யோசிக்கிறேன், என்னத்துக்குன்னு யோசிக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு, முடியுமா, வேணுமா, தேவையா, நான் பண்ணணுமா, பார்த்துக்கலாம், என்னதான் நடக்க போகுது? இல்லை ஆண்டவரே, கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை தாங்க, கற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தாங்க. நீங்களே அண்டசராசிரத்தின் அதிபதியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டா நான் எவ்வளோ கற்றுக்கொள்ளணும்? கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, இறக்கொச்சிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடும். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன பேசினார் எனக்கு தெரியாது. இந்த பகுதியை வாசிக்கும் போது என்னோட என்ன பேசினார் எனக்கு தெரியும், ஆனால் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறத இவன் பேசிட்டு தான் இருப்பார். எந்த இடத்துல தேவன் அவருடைய விரலை வைத்து காண்பிக்கிறார்? ஆங்கில ஆராதனையில் தேவனுடைய விரலை பற்றி தியானிச்சோம். அப்படியே ஒரு இடத்துல வைப்பார், மகனே இது பாரு, இந்த இடம் தான் உன் ப்ராப்ளம், இதுதான் உன் பலவீனம், இங்கே தான் நீ வீக்கு, இங்கே தான் நீ எதிர்த்து நிற்கிற, இந்த இடத்துல தான் நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, இந்த இடத்துல தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் கையை வச்சா, டாக்டர் கையை வச்சு சொல்கிற மாதிரி கையை வச்சு சொன்னால், இன்னைக்கு தயவுசெய்து கேளுங்க. வனாந்தரத்தில் அவர்கள் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்தில் இருதய கடினம் வந்துச்சு ஜனங்களுக்கு, கடினப்படுத்தாதிருங்கள், விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கீங்க, நானும் எதிர்த்து நின்றுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் கீழ்ப்படுகிறேன், ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுத்துட்றேன்.
விட்டு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, இது பிரச்சனையில் போய் முடியும், நான் விட்டு கொடுத்துட்றேன். எங்கேயோ போய் இடிக்க போகுது என்ன, இது தெரியுது, நீங்கள் பேசிட்டு தான் இருக்கிறீங்க, எங்கேயோ போய் நான் இடிக்க போகிறேன், இடித்து முட்டி மோதி நான் நிற்க போகிறேன், அதுக்கு முன்னாடி வேண்டாம் ஆண்டவரே, நான் விட்டுடுறேன், நான் கீழ்ப்படுகிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்புள்ள பரம்பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எப்பொழுதும் நாங்கள் கேட்ட வண்ணமாக தகப்பனே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தி சில இடங்களிலே நாங்கள் கடினப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு சுய பரிதாபம் இருக்கிறது, சுய நீதிகள் இருக்கிறதப்பா. தகப்பனே, இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் தகப்பனே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் உடைத்து நொறுக்கி உருவாக்குகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீர். சதையான இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் நீர் காணப்படுகிறீர் அப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே நாங்கள் தவறி இருப்போமானால், அல்லது இருதய கடினத்தின் நிமித்தம் இன்னும் எங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், தகப்பனே எங்களை மன்னித்து நாங்கள் முற்றிலும் உமக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் தாரும் அப்பா. தகப்பனே, ஏதோ நீர் எங்களுக்கு சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிற தேவன். எங்களுக்கு வருகிற எதுவும் தகப்பனே அது எங்களுடைய முயற்சியினாலே வந்தது அல்ல தகப்பனே. நாங்கள் ஒருவேளை முயற்சி எடுப்பதும் கூட உடைய கிருபையினாலே மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்தலும், நாங்கள் இதன் மீதும் எங்களுடைய நம்பிக்கையை வைக்காதபடிக்கு தகப்பனே, எதை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு தகப்பனே, முற்றிலுமாக எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிற இது உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், அறிந்து கொள்ளத்தக்கதாய், எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் உதவி செய்தலும், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையாக இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னுமாக சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள், சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதப்பா. அவைகளை நாங்கள் சரி செய்து கொண்டு உமன் நாம மகிமைக்காய் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் பார்த்த வண்ணமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடங்களில் நம்மை கோபமூட்டினார்கள், தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள் அப்பா. ஆனால் அவர்களை நீர் உணர்த்துவித்த தேவனாய் இருக்கிறீரப்பா. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரித்த தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. அவர்களை நேசித்த தேவனாய் நீர் காணப்படுகிறீர். ஆகவே உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேண்டுதல்களை தகப்பனே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாய் இந்த காரியங்களை நாங்கள் பயிற்றுவித்து அவைகளின்படி வசனங்களின்படி நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், நம்முடைய உற்றார் உறவினர் பெற்றோர் கூட பிறந்தவர்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், நம்மை விட்டு தூரத்தில் இருக்கிற சபை மக்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. Hallelujah. God bless you. God bless you.